ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேல் தான், ஷாதுலு தான். என்ன நினச்சிட்டீங்க ஷாதுலு? சும்மா பேரை கேட்டால் அதிர்தில்ல, அந்த மாதிரி ஆள் ஷாதுலு. எஸ், என்ன திடீர்னு ஷாதுலுமீங்க? பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு கேட்க மாட்டீங்க, பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். பார்ட் 2 ஷாதுலு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு, அரை மணி நேரம் இன்டர்வியூ. அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டதுனால தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். பார்ட் 1 ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு எண்டு கார்டில் இருக்கிறேன், டக்குன்னு பார்த்துருங்க அவர் என்ன சொன்னாருன்னு. அவர் பார்க்க தான் டஃப்பாக இருப்பார், உள்ளத்தில் குழந்தை அவர். ஆமாம், அவர் பேசின இதுவாகட்டும், அவர் சொன்ன பதில் இல்லை. ரைட், பார்ட் 2 பிகின் பண்ணுறேன். சரி, அப்புறம் எப்படி 6 மாதமாக ஆக்டிவ் கபடி விளையாடாமே இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு கேட்டார் அவர், இன்டர்வியூ எடுக்கிறவர். எனக்கு அவர் சொல்லிட்டாரு டக்குன்னு, எனக்கு எல்லா ஸ்கில்லுமே தெரியும். பொதுவாக அவர் பேர் என்ன, பர்தீப் நர்வால் தான் அப்படி பேசுவார். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் சொல்லி தர தேவையில்லை. பர்தீப் நர்வால் எனவே அச்சீவ் பண்ணார் சொல்லலாம். டுப்கிக்கின் 1700 பாயிண்ட்டுக்கு மேலே என்னை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா நம்ம நேர் பூபதிக்கு பிடிக்கும், அது இவரை பற்றி பேசினா. நம்ம பர்தீப் நர்வால், டுப்கி கிங். ஓகே, எனக்கு எல்லா ஸ்கில்லும் தெரியும், மசில் மெமரி இருக்குது எனக்கு, அது போதும். ஆங்கிள் ஹோல்டு எப்படி பண்ணணும், தை ஹோல்டு பண்ணணும், எப்படி பண்ணணும். அண்ட் சும்மா அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிடும். பாடி ஃபிட்டாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சும்மா இல்லை, 6 மாதம் நான் ஃபிட்னஸ்க்காக ஜிம்மு போயிட்டு ரன்னிங் அது இது எல்லா விதமான ஆக்டிவிட்டி பண்ணி உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்கேன். மற்றபடி மசில் மெமரின்னும் போது ஆல்ரெடி மைண்டில் இருக்குது, யாரை எப்படி அவுட் பண்ணணுன்னு, எப்போ டேஷ் பண்ணணும், எப்போ டேஷ் பண்ணக்கூடாதுன்னு. அபிஷேக் கத்துக்கணும் இவர்கிட்ட. ஆமாம், நான் டெய்லி கபடி விளையாடாலும் டேஞ்சரஸாக இன்ஜுரி ஆகிடும், ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல்லாக அப்படின்னு. ஆமாம், ரைட். அப்புறம் அவங்க மைண்டு கபடி இல்லாமல் வேறு என்ன யோசிக்கும்னு கேட்டார் அவர். எப்போ பார்த்தாலும் கபடி யோசிக்க மாட்டேன், வேறு என்ன யோசிப்பேன்னா அவரே சொன்னார், ஐ எம் லைக் எ சைல்டு. நான் ஒரு சின்ன குழந்தை மாதிரி, ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி, நான் எப்போதும் சந்தோஷமாக தான் இருப்பேன். கபடி விளையாடும் போது அந்த குழந்தை குவைட் ஆகிடும்னாரு. ஆமாம், அவர் உள்ளே இருக்கிற சைல்டு அமைதி ஆகிடும், அதனால் அப்போ தான் நான் அக்ரஷன் காட்டி விளையாடுவேன் நான். அடுத்த கேள்வி, இந்தியாவில் நீ ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், லட்சக்கணக்கான ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க உனக்கு. ஈரானில் உன் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, அங்கே எப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறது. நீ இப்போ வந்து உங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும், செல்ஃபி எடுத்துக்கணும், இன்னும் அந்த மாதிரி எல்லோரும் இங்கே அவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஈரான் நடக்குமா, கொஞ்சம் சொல்கிறது, அது மாதிரி கேட்டார். அவர் சொன்னார், எனக்கு இந்தியன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஐ லைக் மை ஃபேன்ஸ் பார்க்கும்போது இன்னும் எனக்கு மோட்டிவேஷன் ஆகுது. அண்ட் என் ஃபேன்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு முக்கியம், எனக்கு சந்தோஷமாக இன்னும் தே மேக் மீ ஹாப்பி. ஃபேன்ஸை நான் பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். அவள் கபடியை ரத்தத்திலே இருக்குது, இட்ஸ் இன் மை பிளட். அண்ட் நான் ஈரான் போனேன்னா ஒரு என்ஜாயிங் தான். என்ஜாயிங் மீன்ஸ் என்ன, அதுவும் சொன்னார், ட்ராவலிங் பண்ணுவேன், கேம்பிங் பண்ணுவேன், அண்ட் கார் ஓட்ட எனக்கு பிடிக்கும், கார் ஓட்டிகிட்டு இருப்பேன், மியூசிக் கேட்க பிடிக்கும், மியூசிக் கேட்பேன்னாரு. அண்ட் இதெல்லாம் தான் நான் வந்து பண்ணுவேன் ஈரான் போயின்னு. ப்ளஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பேன், ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே, அவர் கேட்டார், உங்கள் ஃபேமிலியில் யாராவது கபடி விளையாடுறாங்களா, ஜீன்ஸ்லேயே இருக்கா உங்கள் ஃபேமிலியில், இல்லை நீ மட்டும்தானா அப்படின்னு கேட்டார். சொன்னேன், எஸ், எங்கள் அப்பா வந்து எல்லா மேட்சும் எனக்கு பார்ப்பார். மேட்ச் முடிஞ்சோன்னு எனக்கு ஃபோன் பண்ணுவார், ஏன் இப்படி விளையாண்டேன், ஏன் அப்படி விளையாண்டேன் எனக்கு திட்டுவார், ஏன் தப்பு விளையாடிட்டு இருக்கேன்னு. ஆனால் என் ஃபேமிலியில் நான் மட்டும் தான் கபடி விளையாடுறேன்னு. ஆமாம், அப்பா சொல்கிறாரு, நான் கேட்கணும், எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா. ஆனால் எங்கள் அப்பா ஒரு பெரிய ஃபுட்பாலர்னார். அவர் பெரிய ஃபுட்பாலர். ஆமாம், எனக்கு அவ்வளோ பிடிக்காது ஃபுட்பாலை. 12 people ரன்னிங் பிஹைண்ட் 1 ball அப்படின்னாரு. ஆமாம், 12 பேர் ஒரு பால் பின்னாடி ஓடுறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னார் அவர் ஃபுட்பாலை பற்றி. அச்சா, அடுத்த கேள்வி, நீ நம்பர் 8ன்னு டாட்டூ குத்திருக்க, அது என்ன விஷயம், என்ன 8ன்னா எனக்கு புரியலையா, என்ன டெல்மின்னு. டாட்டூ குத்திருப்பார் பிறகு 8. அவர் சொன்னார், டோனி க்ரூஸ், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் நம்பர் 8 தான், அது அதனால தான் அதை சூஸ் பண்ணி நம்பர் 8 போட்டேன். நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன், அவர் ரியல் மேட்ரிட்டுக்கு விளையாடுவார், ரொம்ப ரொம்ப நல்ல பிளேயர் அவர், அதனால தான் நான் 8ஆம் நம்பர் வச்சுருக்கேன். அவர் கூல் அண்ட் வெரி குட் ஃபுட்பாலர், யூனோ, ஐ லைக் இஸ் பர்சனாலிட்டி, அவரோட பர்சனாலிட்டி எனக்கு பிடிக்கும், அதே மாதிரி நானும் வரணும் அப்படின்னாரு, குழந்த மாதிரி. ரைட், அப்புறம் கேட்டாங்க, உன்னோட ஃபேவரட் அத்லீட் யார், எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் உனக்கு பிடிக்கும் அப்படின்னாரு. ஐ லைக் ஃப்ளாய்ட் அப்படின்னாரு. அப்புறம் உசேன் போல்ட், ஆமாம். அண்ட் அப்புறம் பேஸ்கெட் பாலில் எனக்கு லெப்ரான், அவரை பிடிக்கும்னாரு. ஸோ இவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது, பட் உசேன் போல்ட் எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். அவர் சொன்னார், இவங்களாம் எனக்கு பிடிக்குங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டார், இப்போ நீ சொன்ன பிளேயர்லாம் உசேன் போல்ட்டு, ஃப்ளாய்டு, லெப்ரான், அவங்களாம் பயங்கரமாக அச்சீவ் பண்ணாங்க, தே ஆர் கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸ், அச்சீவ்ட் அ லாட், லெகசி விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ நீ அதை கண்டினியூ பண்ணுவா, அந்த லெகசி கண்டினியூ பண்ணுவா, அவங்கள மாதிரி நீ அச்சீவ் பண்ணுவா, கிரேட்னஸ், இன்னும் லெகசி விட்டு போகிறதுன்னு பதில் சொன்னார் டக்குன்னு. அஃப்கோர்ஸ் ஐ எம் நம்பர் 1, நான் தான் நம்பர் 1 கபடியில். ஆமாம், கபடி விளையாடுறது கஷ்டம், அவங்கள வந்து விளையாட சொல்லுங்க பாப்பா கபடி, டக்குன்னு கேட்டார் அவர். 5 நிமிஷம் கூட தாங்க மாட்டாங்கன்னாரு அந்த 3 பேரை. ஆனால் லைட்டர் நோட்.
ஸோ அதில் என்ன சொல்ல வராருன்னா, கபடி ரொம்ப கஷ்டமான வேலை, அதில் நான் தான் நம்பர் 1. நீ அந்த 3 பேர் மாதிரி என்னை விளையாட சொல்கிற, அவங்க தான் என்ன மாதிரி விளையாடணுன்றது தான் அதுக்கு அர்த்தம். அவங்கள வந்து விளையாட சொல்லுங்கள், 5 மினிட்ஸ் கூட தாங்க மாட்டாங்க அப்படின்னாரு. ஆமாம், எல்லாராலையும் விளையாட முடியாது கபடி, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் 5 நிமிஷம் விளையாதே கஷ்டம்னாரு. ரைட். இன்னும் நிறைய கேள்விகள் கேட்டாங்க, அதெல்லாம் அடுத்த பார்ட்டில் கொண்டு வரேன். நான் இது பார்ட் 2 முடிச்சுக்கிறேன். உங்கள் கருத்து என்ன சொல்லுங்கள். இவர் சொன்ன பதில்லாம் எப்படி எக்ஸைட்டடாக இருக்கா, இல்லை அதிக பிரசங்கத்தனமாக சொல்கிறார் சார்னு நினைக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் படிக்கணும்னு அர்த்தம். பொறுமை பார்த்த திரும்ப நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.